Assalamualaikum friends. I hope you all doing well. நான் இன்றைக்கு உங்களுக்கு சமைத்து காட்டுவது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் டின் ஃபிஷ் கறி அதை எப்படி செய்கிறது என்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் மறக்காமல் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சமைப்பதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒனியன் அதை ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக. சில்லி 2 அல்லது 3 எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. க்ளோ வெள்ளைப்பூடு அது 4 துண்டு எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டை கட் பண்ணிக்கோங்க, சாப் பண்ணிக்கோங்க. சினமன், கறி லீவ்ஸ், ரம்பை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் என்று சொல்லுவோம், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கியூமின் சீட் பவுடர், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கறி பவுடர் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். மசாலாத்தூள் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது உங்களுக்கு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட கறிக்கு தேவையான 1 கப் கட்டி தேங்காய் பால் அல்லது 2 கப் கட்டி தேங்காய் பால் உங்களுக்கு கிரேவி தேவையான அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். டின் ஃபிஷ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம கறி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுவோம். கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நான் வெட்டி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எங்கள் கடாயில் நான் போடுறேன். வெங்காய துண்டுகளையும் மிளகாய் துண்டுகளையும் வெள்ளைப்பூடு துண்டு, ரம்பை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வெந்து வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை நம்ம போடுவோம். இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதுவும் நல்லா வெந்து வரும் வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வருது. இப்போ நான் மிளகாய்த்தூள், குழம்புத்தூளை போடுறேன். கறி பவுடர், நச்சீரத்தூள், கியூமின் பவுடர், மிளகுத்தூள், உங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள், இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெய் தேவையான அளவு உப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயில் இதை நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கடாய் லோ ஃப்ளேமில் வச்சு உங்களோட கறியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்மளோட கறி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு. இப்போ நான் வச்சிருக்கிற கட்டிப்பாலை இப்போ நான் ஊற்ற போகிறேன். தேங்காய் பாலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 கப் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான 1 கப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய்பால். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கறி நல்லா கொதிச்சுட்டு வரக்குள்ள நம்ம டின் ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். இப்போ இந்த டின் ஃபிஷ்ஷை நீங்கள் துண்டு துண்டாக உடைச்சி அதை போட்டுடாதீங்க. அப்படியே சும்மா அதை தூளாக்கிடாமல் அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை திருப்பி மிக்ஸ் பண்ணினா எல்லாம் உடஞ்சி போய்த்துரும். அதுக்கு பிறகு நீங்கள் கறி நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு மீன் ஒவ்வொரு துண்டாக தீர்ற மாதிரி இருக்கணும் நம்ம சாப்பிடக்குள்ள, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கறி ரெடி ஆகிட்டு வருது. எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு கொதிச்சுட்டு அழகாக இருக்குது, பார்த்துங்க தானே. இப்போ நம்மளோட கறி ரெடி ஆகிட்டு, இப்போ பாருங்கள் நம்மளோட கறி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்ரீலங்கா ஸ்டைலில்
உங்களுக்கு நீங்கள் இந்தியன் பீப்புளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த கண்ட்ரியில் எங்கெங்கே இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திப்போம். பாய், see you.